So students, let us continue with our exercise 1.2. So the first question is fill in the blanks. The first part is the HCF of 45 and 75 is. First, உங்களுக்கு HCF ஓட மீனிங் என்னன்னு தெரியணும். HCF னா highest common factor. ஓகேவா? highest common factor. அப்படின்னா இது ரெண்டுத்தோட ஃபேக்டர்ஸை எழுதி அதில் இருக்கிறதுலே பெருசு எதுன்னு நம்ம பார்க்கணும். அதாவது இப்போ 45 ஃபேக்டர்ஸ் என்ன 1 3 5 9 15 45. ஓகே, இதெல்லாம் 45ஓட ஃபேக்டர்ஸ். ஓகே, தென் 75ஓட ஃபேக்டர்ஸும் எழுதணும். ஓகே, 1 3 5 15 25 75. ஓகே, இதெல்லாம் 75ஓட ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இதில் என்னென்னா காமன் எல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். 1 1 3 3 5 5 15 15. இப்போ நீங்கள் இது இந்த 4 ஃபேக்டர் ஏதோ ஒன்று தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படின்னா நீங்கள் இருக்கிற ஃபேக்டர்ஸ், அதாவது 1 3 5 15 இதான் உங்களோட காமன் ஃபேக்டர்ஸ். காமன் ஃபேக்டர்ஸில் எது பெருசுன்னு நீங்கள் பார்க்கணும். அதாவது 5 3 1 விட 15 தான் பெருசு. ஸோ 15 எடுத்து ஆன்சரில் எழுதிட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் த HCF ஆஃப் 2 சக்சசிவ் ஈவன் நம்பர். HCF அப்படின்னா ஓகே, HCF அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகே, 2 சக்சசிவ் ஈவன் நம்பர். சக்சசிவ் மீன்ஸ் அடுத்தடுத்துன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஈவன் நம்பர்னா இப்போ சக்சசிவ் ஈவன் நம்பர்னா 2க்கு சக்சசிவ் ஈவன் நம்பர் வந்து 4, 4க்கு 6, 6க்கு 8, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ 6க்கும் 4க்கும் என்ன காமன் இருக்க முடியும்? 2 மட்டும்தான் காமனாக இருக்க முடியும். 8க்கும் 6க்கும் 2 மட்டும்தான் காமனாக இருக்க முடியும். 4க்கும் 2க்கும் 2 மட்டும்தான் காமனாக இருக்க முடியும். ஓகே, ஸோ புட் 2. நெக்ஸ்ட், இஃப் த LCM ஆஃப் 3 and 9 is 9, then their HCF is. ஸோ இந்த LCM வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணதான் கொடுத்துருக்காங்க. உங்களை ரியலாக கேட்கறது வந்து HCF தான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 3யோட ஃபேக்டர்ஸ்லாம் எழுதிடணும். தென் 9ஓட ஃபேக்டர்ஸ் எழுதணும். 9ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 1 3 9. ஸோ இப்போ இது ரெண்டுத்தில் காமன் எது? 1ம் 3யும் 1ம் 3யும். 1 விட 3 பெருசு இல்லை. ஸோ 3 தான் நம்மளோட ஆன்சர். Then the LCM of 26, 39 and 52 is என்ன கேட்குறாங்கன்னா இது எல்லாத்துக்கும் LCM கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இதை பற்றி டீப்பாக வந்து LCM எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை வந்து நெக்ஸ்ட் கொஷின்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஆன்சர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட் இஸ் 56. ஓகே, we'll just briefly explain the answers. Okay, wait. So fifth part வந்து the least number that should be added to 57 so that the sum is exactly divisible by 2, 3, 4 and 5. என்ன சொல்றாங்கன்னா the least number that should be added to 57. 57 கூட ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கணும்னா exactly divisible by, அந்த நம்பர் எப்படி இருக்கணும்னா exactly divisible by 2, 3, 4 and 5. அவங்களுக்கு எக்ஸாக்ட் டிவிசிபிலிட்டி ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அது நீங்கள் உங்களுக்கு மறந்துட்டீங்களோ இல்லைனா யூ ஹவ் நாட் வாட்ச் தட் வீடியோனா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் செக் பண்ணலாம். ஸோ 2, 3, 4, 5 இது நாலுத்துக்கும் காமனாக டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் 57லேருந்து ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணால் கிடைக்கணும். அது என்ன? ஸோ நீங்கள் இப்போ செக் பண்ணலாம். இதோட அடுத்த நம்பர் எப்படியும் it will be greater because 5 எல்லாம் இருக்கிறதுனால the number should be greater than 57. So 58 செக் பண்ணுங்க. 58 வந்து 5 டேபிளில் வராது. and 59 அது எந்த டேபிள்லையுமே வராது because it is a prime number. then obviously நம்ம 60 தான் போகணும். 60 is divisible by 2, divisible by 3, divisible by 4 and divisible by 5. so அப்போது 60 கிடைக்கணும்னா 57 கூட எவ்வளோ ஆட் பண்ணணும்? 3 ஆட் பண்ணால் 60 கிடைச்சிரும். ஸோ our answer is 3. ஓகே, ஸோ say true or false. the number 57 and 69 are co-primes அப்படின்னு கேட்குறாங்க. co-primes அப்படின்னா என்னன்னா கொடுத்துருக்க ரெண்டு நம்பரும் ப்ரைமா இல்லையா, அதாவது ப்ரைமா இருக்கணும். co-prime தான். பட் 57
it is divisible by 3. 69 is also divisible by 3. நீங்கள் செக் பண்ணணும் 2 டேபிளில் டிவைட் ஆகுதா, நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் டிவைட் ஆகுதா, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7 டேபிள்ஸ் கிட்ட நீங்கள் செக் பண்ணிட்டாலே, 7 இல்லை 11 டேபிள் கிட்ட செக் பண்ணிட்டாலே உங்களுக்கு அது ப்ரைமா இல்லையான்னு நல்லா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 3லே தெரிஞ்சிடுது. பிகாஸ் திஸ் இஸ் 19 3s are and this is 19 23s are. ஓகேவா? ஸோ அப்போ என்ன, இட் இஸ் பர்ஃபெக்ட்லி, அதாவது அந்த ரிமைண்டர் 0வாக இருந்தால் அது டிவிசிபிள்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரிமைண்டர் கண்டிப்பாக 0 தான் வருது. ஸோ கோ ப்ரைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்கே என்னன்னா நமக்கு நிறைய ஃபேக்டர் உள்ள ஒரு நம்பர் வந்திருக்கு. கோ ப்ரைம்ஸ்னால் அதுக்கு 1 அந்த நம்பரை தவிர வேற எந்த ஃபேக்டருமே இருக்கக்கூடாது. பட் இட் ஹாஸ் 3, இது ரெண்டுத்துக்கும் 3ன்னு ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் நாட் கோ ப்ரைம்ஸ். ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட், த HCF ஆஃப் 17 and 18 is 1. Why? Because 18 is a composite number, 17 is a prime number. எப்பயுமே நீங்கள் இந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு காம்போசிட் நம்பருக்கும் ஒரு ப்ரைம் நம்பருக்கும் உங்களை HCF கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா தென் ஆப்வியஸ்லி த ஆன்சர் வில் பி 1. பிகாஸ் ப்ரைம் நம்பருக்கு எப்பயுமே அந்த நம்பர் அப்புறம் 1 மட்டும்தான் ஃபேக்டர். ஓகே, 1,17. 18க்கு என்னன்னா 1 2 3 6 9 and 18. ஸோ இதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. பட் நமக்கு எப்பயுமே தெரியும் HCFனா என்ன, காமன் ஃபேக்டரை எடுக்கணும், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகே, ஸோ இதில் 1 1 வேற எதுவுமே காமனாக இல்லை, நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1 இஸ் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ நம்ம ட்ரூ போட்டுக்கலாம். The LCM of two successive numbers is the product of the numbers. LCM அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். இப்போது நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன் ஓரளவு. ஸோ எல்சிஎம் அப்படின்னா இப்போ எல்சிஎம் ஆஃப் 2 and 6 அப்படி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதணும். ஓகே, ஸோ 2ஓட ஃபேக்டர்ஸ் என்ன, 1 into 2. 6ஓட ஃபேக்டர்ஸ் என்ன, 1 into 2 into 3 into 6. அதாவது கமா போடலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் காமனாக வெளியில் எடுத்துடணும். 1 1 2 2. ஓகே, ஸோ இது காமன் எடுத்து அதை தனியாக மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. 2 into 1 2 into 1 அதாவது 2. தென் மிச்சம் இருக்கிற எல்லா ஃபேக்டரையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும் அது கூட. ஸோ இது என்னது, 2 into 3 into 6. ஓகே, அப்போ என்ன கிடைக்கணும், 36 கிடைக்கும். ஓகே, பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 சக்ஸசிவ் நம்பர்ஸ்னு கேட்டிருக்காங்க. இப்போ சக்ஸசிவ் நம்பர்னா என்ன, நான் சொன்னால் அடுத்தடுத்த நம்பர். நம்ம ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் வந்து சக்ஸசிவ் ஈவன் நம்பர்ஸ் பார்த்தோம். பட் இங்கே வெறும் சக்ஸசிவ் நம்பர்ஸ் இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் நம்பரே எடுத்துக்கலாம். அதாவது 2 3 4 5 3 4 அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 2, 3 எடுத்துக்கோங்க. ஓகே, 2, 3. அப்போ எப்படி நீங்கள் எழுதுவீங்க, 2 = 2, 1 3 = 3, 1. ஸோ இதில் காமன் என்ன, 1 1 1 எடுத்து தனியாக எழுதிக்கோங்க. மிச்சம் எல்லா ஃபேக்டரையும் அது கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது 1 into 2 into 3 is nothing but 6. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதோட எல்சிஎம் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்னா ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற நம்பர் தான் ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர். ஸோ 2 into 3 என்ன, 6. இங்கேயும் உங்களுக்கு 6 தான் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அப்போ உங்களோட ஸ்டேட்மெண்ட் ரைட். ஸோ ட்ரூ போட்டுக்கோங்க. தென் த எல்சிஎம் ஆஃப் 2 கோப்ரைம்ஸ் இஸ் த சம் ஆஃப் த நம்பர்ஸ். எல்சிஎம் ஆஃப் 2 கோப்ரைம். கோப்ரைம்னா என்ன சொல்லியிருக்கேன்னா ரெண்டுமே ப்ரைமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போது சப்போஸ் நம்ம 11, 13 எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எல்சிஎம் என்ன, இதோட ஃபஸ்ட்டு காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம் தனியாக. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இதுதான். ஓகே, இப்படி தான் எழுதுவாங்க ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஓகே, ஸோ 13 வந்து 1, 13. ஸோ அப்போது உங்களோட காமன் ஃபேக்டரை நீங்கள் தனியாக எடுத்து எழுதிடணும். மிச்ச ஃபேக்டர் எல்லாத்தையும் அதில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ யூ வில் கெட் 143. ஓகேவா, 1 into 11 into 13 is nothing but 143.
ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா the LCM of 2 co-prime is the sum of the numberன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் சொல்லியிருந்தா கூட கரெக்ட். பட் இங்கே சம்னு சொல்லியிருக்காங்க. 11 13 ஆட் பண்ணால் 143 கிடைக்குதா என்ன? இல்லை, you will get 24. So 143 is not equal to 24, so it is false. The HCF of two numbers is always a factor of their LCM. It is more important. இதை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சாதான் இதுக்கு ஆன்சர் எழுத முடியும். HCF of two number, இப்போ 2 நம்பர் எடுத்துக்கலாம், 2 3ன்னு எடுத்துக்கலாம். இதோட HCF என்ன? 1 தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட HCF வந்து காமன் ஃபேக்டர் 1. ஓகே, ஸோ அடுத்தது இஸ் ஆல்வேஸ் அ ஃபேக்டர் ஆஃப் தேர் LCM. LCM என்னப்பா? LCMனா என்ன? இந்த காமன் ஃபேக்டர் இன்டூ மிச்சம் இருக்கிற எல்லா ஃபேக்டர் 2 into 3. ஆனால் இப்போ இதானே LCM. ஸோ இப்போ இதை 6ன்னு போட்டால் கூட 6ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன வரும்? 1ன்னு வரும். ஸோ அப்போ LCMல அந்த HCFும் இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்கிறது. உங்களுக்கு புரியுதா? அந்த 1ன்றது தான் HCF LCMோட ஃபேக்டரில் வருது அப்படின்னா நீங்கள் சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் ரைட். ஸோ இட் இஸ் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த HCF ஆஃப் ஈச் செட் ஆஃப் நம்பர்ஸ் யூஸிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இதுக்கு வந்து எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு டிவிஷன் LCM, இதை வந்து LCM மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான். இதை நான் தனித்தனியாக பண்ணியிருக்கேன். சில டைம் வந்து 2-3 நம்பர்ஸை சேர்த்து வச்சு பண்ணுவாங்க. அதுக்கு பேர் LCM மெத்தட் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, அதை நம்ம அப்புறம் கற்றுக்கலாம். 18 வந்து 2ஆல் இதில் முக்கியமான விஷயம், இந்த டிவிஷனுக்கு நீங்கள் சும்மா உங்களுக்கு பிடிச்ச நம்பர் எல்லாம் போட முடியாது. ஓகே, யூ ஷுட் ஒன்லி புட் ப்ரைம் நம்பர்ஸ் இன் திஸ் சைட். இந்த ரெண்டு சைட்லேயும், அதாவது அந்த சைடில் வர எல்லா நம்பர்ஸுமே ப்ரைம் நம்பர்ஸாக மட்டும்தான் இருக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 2 எப்பயுமே ஸ்டார்டிங் 2ஆகவே இருக்கட்டும். இஃப் இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 2 அப்புறம் தான் நீங்கள் நெக்ஸ்ட் நம்பருக்கு போகலாமே தவிர ஸ்டார்டிங்கில் 3ஆல் டிவைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 2ஆல் பண்ணக்கூடாது. ஓகே, பிகாஸ் அது ஒரு ஆர்டராக வரணும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் 9, 9ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் 3, நெக்ஸ்ட்டு 3ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் 1. ஓகே, தென் 24 2ஆல் டிவைட் பண்ணால் 12, 12 2ஆல் டிவைட் பண்ணால் 6, 6ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 3, 3ஆல் டிவைட் பண்ணால் 1. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து இங்கே எழுதிக்கணும். அதாவது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 18ன்னு போட்டுட்டு 2 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 18 கிடைக்கும். நீங்கள் ஒன்று செக் பண்ணிக்கலாம். 2 into 3 into 3. அந்த 1 அங்கே மல்டிப்ளை பண்ணாலும் பண்ணலனாலும் ஒன்று தான். ஸோ அதனால் போடல. நெக்ஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 24 ஈக்குவல் டு 2 into 2 into 2 into 3. மல்டிப்ளை பண்ணால் 24 வரும். செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 18 and 24 பார்க்கணும். அதாவது அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா? ஓகே, பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை 3 எத்தனை 2 இருக்கிறதுன்றது தான் முக்கியம். இங்கே ஒரு 2 இருக்குது. ஓகே, தென் ஓகே. பட் இங்கே 2 2 இருக்குது, இங்கே 2 3 இருக்குது, இங்கே ஒரு 3 தான் இருக்குது. ஸோ ஒரு 3யும் அண்டர்லைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் காமன் ஃபேக்டர் இல்லை. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட ஹையர் கிளாஸஸ்லேயும் இது ரொம்பவே உதவும். ஓகே, ஸோ இப்போது இது உங்களுக்கு 6 கிடச்சிருச்சு. Okay, so 2 into 3, 6. Okay, so HCF of 18, 24 and 6.